நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உனக்கு பயம் இல்லைல்ல? இல்லம்மா, நான் இப்போ உங்க கூட இருக்கேன்ல, நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தான். நான் தான் உனக்கு இல்லைன்னா இந்த மீரா உனக்கு எதுக்கு? அட அம்மா, நீங்க தான். மீரா மீரா தான். மீரா என் தங்கச்சில. தங்கச்சின்னா நீ இவளுக்கு அண்ணனா இருக்கணும். ஏன் இவளுக்கு அம்மாவா இருக்க? இவளுக்காக நீ உன்னை நீயே மறந்துட்ட. அம்மா, நான் என்ன பண்றது? அப்பா இல்ல, அதனால நீங்க இந்த வீட்டோட ஆம்பளை ஆயிட்டீங்க. இப்போ உங்க இடம் காலி ஆயிடுச்சுல, அதனால அம்மா ஆக வேண்டியதாயிடுச்சு. மீராவோட அம்மா. அப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் இடத்துக்கு போயிடுவாரு, நீங்க உங்க இடத்துக்கு போயிடுங்க. அப்புறம் நான் என் இடத்துக்கு வந்துடுவேன். அப்புறம் நான் மீராவோட அண்ணனா மட்டும் இருப்பேன். கண்ணா, நீ ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்பா வந்ததுக்கு அப்புறம் இந்த மீராவால நீ படிப்பை விட்டுட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் இந்த மீரா மேல எவ்வளவு கோவப்படுவாரு. நீங்க என்னமா சொல்றீங்க? அப்பா ஏன் என் மீரா மேல கோவப்பட போறாரு? படிப்பை நான் தானே விட்டேன். ஆனா விட்டது மீராவால தானே. அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ மீராவுக்காக படிப்பை விட்டது அவருக்கு தெரிஞ்சிடும். உனக்கு அடிப்பட்ட விஷயம், நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயம், நீ விளையாட போகாத விஷயம், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தூரமான விஷயம், இதெல்லாம் மீரா மேல அவருக்கு கோவத்தை உண்டாக்கும். அம்மா, நான் அதை யோசிக்கவே இல்லை. அப்பாக்கு மீரா மேல கோவம் வருது என்னால பார்க்க முடியாது. அப்படின்னா கண்ணா, இனிமே நீ ஊர்ல இருக்கிற மற்ற பசங்கள மாதிரி நீயும் நடந்துக்கணும். நீயும் எல்லா பசங்க மாதிரி இருக்கணும். இப்போதைக்கு நீ உன் படிப்புலயும் விளையாட்டுலயும் மட்டும் கவனம் செலுத்து. ஆனா அம்மா, மீராவோட அம்மா நான் தானே. ஒருவேளை நான் ஸ்கூலுக்கு போயிட்டேனா, விளையாட போயிட்டேனா, மீராவை யார் பார்த்துப்பாங்க? அப்புறம் நீங்களே சொல்லுங்கம்மா, நீங்க எப்பயாவது என்னை விட்டுட்டு விளையாட போயிருக்கீங்களா என்ன? ஆனா இப்போதைக்கு நான் வயலுக்கு போயிட்டு இருக்கேன்னு, அதான் என்னோட வேலை. அதே மாதிரி பொண்ணோட வேலை ஸ்கூலுக்கு போறது. அம்மா, ஆனா இவளுக்கு அம்மா எப்படி? நீங்க மீராக்கு அம்மாவா இருப்பீங்களா? இல்ல. நான் வயலை பாத்துக்கணும்ல. மீராவை உன்னோட பாட்டி பாத்துக்குவாங்க. நீ மீராவை உன் பாட்டி கிட்ட ஒப்படைச்சிட்டு போ. சொல்லு, நீ மீராவை பாத்துக்க உன் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு போவல்ல. அவளுக்கு நீ வெறும் அண்ணனா மட்டும் இருப்பல்ல. ஒருவேளை நான் படிக்கலன்னா அப்பாக்கு மீரா மேல கோவம் வந்துடும். அம்மா, சரி, உங்க விருப்பம். நீ என் தங்கம் ரன்வீர். ரத்னா, நம்ம ரன்வீர் ஒத்துப்பான்னு உனக்கு தோணுதாம்மா? ஏன் ஒத்துக்க மாட்டா? நான் ஒன்னும் அவன் மீராவை அவன் கிட்ட இருந்து பிரிக்கலையே. அவளை எங்கேயும் தூரமாவும் நான் கொண்டு போகல. அவன் இந்த எவ்வளவு ஒருத்திக்கு அம்மான்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான்ல. இல்ல ரத்னா, யாரோ ஒரு குழந்தைக்கு அம்மான்னு நீ சொன்னதும் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கேன் கோவப்படுற? ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அதான் இப்படி எவ்வளவு ஒருத்திக்கு அம்மான்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கானே, அவன் அப்படி இருக்க கூடாது. மீராவோட பொறுப்பு அவன் கிட்ட இருந்து எடுத்துட்டோன்னா அவன் அதுக்கப்புறம் முன்னாடி மாதிரியே இருப்பான். அப்பதான் சின்ன பையன் மாதிரி நடந்துக்குவான். கடவுளே, இங்க பாரு ரத்னா, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம ரன்வீர் என்ன நல்லா இருக்கு குண்டு பாட்டி? எனக்கும் சொல்லுங்க.
இருக்கு பாட்டி, சொல்லுங்க. என் செல்ல குட்டி மறுபடியும் ஸ்கூலுக்கு போக போறான். அத கேக்குறதுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸ்கூலுக்கா? ஆனா குண்டு பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டா என் மீராவை யார் பாத்துப்பாங்க? ரன்வீர், நேத்து ராத்திரி நாம என்ன பேசிக்கிட்டோம்? நீ மீராவுக்கு என்னவா இருப்ப? அண்ணனா? அப்ப நீ மீராவுக்கு அண்ணனா மட்டும் இரு. நீ நல்லா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். மீரா பொறுப்ப பாட்டி கிட்ட விட்டுரு, சரியா? ஆனா அம்மா. இங்க பாரு ரன்வீர், இந்த குண்டு பாட்டி மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வைடா. நான் தான் சொன்னனே, உன் மீராவை நான் ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவேன். நம்பு. ஆனா குண்டு பாட்டி. ஐயோ என் செல்ல குட்டி, சொல்றேன்ல, போ போ ஸ்கூலுக்கு போ. பாத்து மெதுவா போ. இங்க பாருமா மீரா, உனக்கு சேவை பண்றதுக்கு இந்த குண்டு பாட்டி இருக்க. உனக்கு என்ன தேய்ச்சி விடலாமா? வாங்க வாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதும் அப்ப மீரா செல்லும் அழகாயிடுவ. குளிச்சதும் உனக்கு நல்லா பசிக்கும். அப்புறம் உனக்கு நல்லா தூக்கம் வரும். சரிதானே? சரி சரி, ட்ரெஸ் கட்டிடலாமா? குண்டு பாட்டி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் மீராவோட துணி அவுத்துட்டீங்க? அவளுக்கு குளிர போகுது. டேய், இவளுக்கு எதுவும் ஆகாதுடா, நீ வாய் மூடிட்டு போ. பெருசா வந்துட்ட. ஆமா, உங்க அம்மா இப்ப உன்கிட்ட என்ன சொன்னா? மீராவுக்கு அண்ணனா மட்டும் இருந்தா போதும், மத்தபடி அம்மா செய்ய வேண்டிய வேலைங்களை தயவு செஞ்சு எங்களை செய்ய விடு. போ இங்க இருந்து போ. பாட்டி, நான் அண்ணா மாதிரி தான் கேக்குறேன், அம்மா மாதிரி கேட்கல. அவளுக்கு சளி பிடிச்சிட போகுது பாட்டி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போடா இங்க இருந்து. இந்த எண்ணெயை வச்சு மாலிஷ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நாள் பூரா குழந்தைங்க கைய கால ஆட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுலயே டயர்ட் ஆயிடுவாங்க. போன்னு சொன்னா இன்னும் நின்னுக்கிட்டே இருக்க உன்ன. ரன்வீர், ஏன் பாதியில ஓடி வந்த? பாதியில யாருமா வந்தா? நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பல்லு விளக்குனேன், 1க்கு போனேன், 2க்கு போனேன், எல்லாமே பண்ணிட்டேன். நீ உனக்குள்ள மோட்டர் ஏதாவது வச்சிருக்கியா என்ன? இவ்வளவு வேக வேகமா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? போய் சொல்றான். ஏ ரன்வீர், இங்க வா, இங்க வா. போ போ. வாய தர, வாய தர. ரத்னா, அப்படிலாம் பார்க்காத. அவன் வாயில இருந்து நாத்து அடிக்க போகுது. அவன் சரியா பல்ல விளக்கி இருக்க மாட்டான். காட்டு. ரன்வீர், நீ சரியா பல்ல கூட விளக்கல. எப்படி குளிச்சிருக்க பாரு. பாதி உடம்பு கூட நினைல. நீ சரியா குளிக்கலனா உடம்புல அழுக்கு சேர்ந்து இன்னும் கருப்பாயிடுவ. போ. ஓய் ரன்வீர். பாத்துடா செல்லக்குட்டி. பாத்தியா மீரா, உங்க அண்ணன் டவல் அவுந்துருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குண்டு பாட்டி, அவளை குளிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பால் ஊட்டி விடுங்க. அவளுக்கு பசிக்கிற நேரம் ஆயிடுச்சு. சரி சரிடா. கடவுளே, டே ரன்வீர், எதுக்குடா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ற? நான் தான் இவ்ளோ மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன்ல. ஓ மீராவை நான் நல்லபடியா தான் கவனிச்சுக்கிறேன், புரியுதா? அட குண்டு பாட்டி. கடவுளே, மறுபடியும் என்னாச்சு? ஒரு சொட்டு பாலை கையில ஊத்தி பாருங்க. பால் சூடாலல்ல. அட அண்ணன் மாதிரி தான் கேக்குறேன், அப்பா மாதிரி ஒண்ணு கேட்கல. ஐயா மீராவோட அண்ணனே, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உங்க அப்பா இருக்கான்ல, அவன் இத்தனூண்டா இருக்கும் போதே நான் பாத்திருக்கேன், சரியா? அவனை நான் தான் வளர்த்து இந்த அளவுக்கு பெரியவனாக்குனேன். அவனுக்கு மூக்கு சிந்த கூட தெரியாது, அதுவும் நான் தான் கத்து கொடுத்தேன். நீ மட்டும் என்ன, என் கண்ணுக்கு முன்னாடி தான் பிறந்த, என் மடியில தான் வளர்ந்த, புரிஞ்சுதா? உனக்கு உன் ட்ரௌசரை கூட ஒழுங்கா போட தெரியாது, அதை கூட நான் தான் கத்து கொடுத்தேன். அப்புறம் இப்ப சொன்னியே பால் சூடா இருக்கா இல்லையான்னு கையில ஊத்தி பாருங்கன்னு, இத கூட நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்கிறத மறந்துட்டியா? பெருசா வந்துட்டா எனக்கு கத்து கொடுக்கறது. போட இங்க இருந்து. இந்த சீக்கிரமா பால குடி. சீக்கிரம் குடி.
வச்சுனா என்னடா அர்த்தம்? உனக்குள்ள என் மாமியாரோட ஆவி வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க கூட வயசானதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு என்ன தொல்லை பண்ணதே இல்ல. இவ அந்த அளவுக்கு என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன ரொம்ப தொல்லை பண்றடா. சீக்கிரமா பாலை குடி. அடேங்கப்பா, அந்த ஹர்பஜன் தாத்தா மாதிரி எனக்கு வெள்ளை மீசை வந்துடுச்சே. மீரா, இங்க பாரு, இங்க பாரு என்னோட வெள்ளை மீசை. மீராவோட கெடட்டு அண்ணன். எனக்கு உண்மையிலேயே மீசை வருதா? வருது, ஆனா ரொம்ப சின்ன சின்னதா வருது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, என் பையன் ரொம்ப புத்திசாலியா மாறிக்கிட்டு இருக்கான்னு. கூடிய சீக்கிரமே உனக்கு பெரிய மீசை வரப்போகுது. கண்டிப்பாவா? கண்டிப்பா. என்னாச்சுமா? அப்பாவோட ஞாபகம் வருதா? அப்பா இங்க இருந்திருந்தாருன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து மீசையை முறுக்கி இருப்போம். கவலைப்படாத, உங்க அப்பா சீக்கிரமா வந்துருவாரு. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட சேர்ந்து நீ நிறைய கலாட்டா பண்ணலாம். இப்ப நீ சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு போ, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிடும். இங்க பாருமா ரத்னா, நான் கொஞ்சம் என் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மீராவை தூக்கிட்டு போயிட்டு காலையில வரும்போது தூக்கிட்டு வந்துடுறேன். அட வேணாம் குண்டு பாட்டி, நாளைக்கு காலையில வரைக்குமா? நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் மீரா கூட விளையாடணும். நான் அம்மா மாதிரி கேட்கல, அண்ணன் மாதிரி தான் கேக்குறேன். அதெல்லாம் சரிதான் ரன்வீர். நீ ஸ்கூல்ல இருந்து நேரா என் வீட்டுக்கு வந்துடு. ஆசை தீர உன் மீரா கூட விளையாடு. வேணாம் குண்டு பாட்டி, என்னால எப்படி வர முடியும்? அம்மா தனியா இருப்பாங்கல்ல, அப்புறம் நான் அம்மா கூடயும் இருக்கணும்ல. அட ஆமா, நீ சொன்னது சரிதான். கவலைப்படாத, இப்ப நீ ஸ்கூலுக்கு போ, நான் மீராவை அனுப்பி வச்சிடுறேன். சரியா? வா. குண்டு பாட்டி, என் மீராவை நல்லா பாத்துக்கோங்க. ரன்வீர் கண்ணா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் மீராவை நான் நல்லா பாத்துக்கிறேன். நீ போ. நேரமாகுது, போ. அத்தை, நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், நீங்களும் சாப்பிட்டு போங்க. சரியா? சரி. சரிம்மா. நாட்டாமையா? ரத்னா, வணக்கங்க. வணக்கம். கொஞ்சம் பூபதி நாட்டாமையா கூப்பிடுறீங்களா? அவரு வீட்ல இல்லையே. எப்ப திரும்பி வருவாரு? என்னமாச்சு? அத்தை, உங்க மகன் புது பம்ப் ஆர்டர் பண்ணி அது வர வச்சிருக்காரு. இது பூபதி வாங்கினானா? ஆமாங்க, இந்த ஆர்டரை 1 மாசத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டாரு. அப்ப ஸ்டாக் இல்லாதனால கொண்டு வரல, இப்ப வந்ததும் கொண்டு வந்திருக்கிறோம். ரத்னா, இது 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ண ஆர்டரா, இப்ப பண்ணது இல்லம்மா. ஆனா அத்தை, அவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, சீக்கிரமாவே புது பம்பு வாங்க போறேன்னு. பாத்தீங்களா, அவர் கொடுத்த வாக்கு மறக்கல. அவர் என்னைக்கு மறக்கவே மாட்டாரு. அவருக்கு என்னைக்கும் ஞாபகம் இருக்கும். அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு? அத்தை, அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அத்தை, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. இதுல கொஞ்சம் சைன் பண்ணி கொடுங்க. அத்தை, இந்த பம்ப் இது அவர் திரும்ப வருவார்னு எனக்கு சொல்லுது அத்தை. நான் இந்த பம்பை இப்ப போட மாட்டேன். அவர் திரும்ப வருவார்ல, அப்ப அவர் கையால அவரே போட்டு விடுவாரு. அண்ணா, நீங்க இத உள்ள வச்சிருங்கண்ணே. உள்ள எடுத்துட்டு வாங்க. வாங்கப்பா.
பாட்டி விட்டு குண்டு பாட்டியை மீராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா பாத்தியா உங்க அண்ணன் வந்துட்டான். மீராவோட அண்ணன் வந்துட்டான். ஒரு அண்ணன் மாதிரி வாங்கிக்கவா? இந்தடா என் செல்லம் வாங்கிக்கோ. இப்போ அது ஒத்துக்கிறியா? உன் குண்டு பாட்டியால உன் தங்கச்சிய நல்லா பாத்துக்க முடியும்னு. இதே மாதிரி தினமும் மீராவை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். அதே மாதிரி நீ தினமும் ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாகணும். அப்புறம் ரன்வீர், அம்மாக்கு நீ தொல்லை கொடுக்காம நல்லபடியா நடந்துக்கணும். நாள் பூரா அவ வயல்ல வேலை பார்த்து ரொம்ப களைப்பா வரால, அதுக்கு தான்ப்பா சொல்றேன். இனி எப்பவுமே அம்மாவை தொந்தரவு பண்ண மாட்டல்ல? இல்ல. நல்ல பையன். நான் அம்மாக்கு என்னைக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனா அம்மாக்கு என் மீராவை நாளைக்கு காலையில தான் தருவேன். உண்மையா அண்ணன் மாதிரி தான் வச்சுப்பேன் பாட்டி, அம்மா மாதிரிலாம் இல்ல. ரன்வீர் பாத்து. கவலைப்படாதம்மா. ரன்வீருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா பாரு, நீ அவனுக்கு சொல்லி புரிய வச்சதும் இன்னைக்கு ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா இல்லையா? மெதுவா எல்லாம் சரியாயிடும். நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன்ல. என்னாச்சு மீரா? ஏன் அழுதுட்டே இருக்க? வாய மூடு. இன்னும் நீ பால் குடிக்கிற நேரம் கூட ஆகல. நீ பாத்ரூம் கூட போகலையே, அப்புறம் எதுக்கு அழுகுற மீரா? மீரா அழுகாத. பாட்டி இல்ல இல்ல, பாட்டி தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. அம்மா இல்ல இல்ல, அம்மாக்கு என்னால தொல்லை கொடுக்க முடியாது. தண்ணி குடிக்கிறியா? சரி, பாலாவது குடி. என் தங்கச்சி ஏன் இப்படி அழுகுற? ஏன் அழுகுற? அதுக்குதான் அந்த கடவுள்கிட்ட சொன்னேன் உனக்கு பேச கத்து கொடுக்க சொல்லி. அப்ப சொல்லிருப்பேன்ல நீ ஏன் அழுகுறன்னு. இப்ப நீ ரொம்ப சின்னவளா இருக்கியா, உன்னால சொல்ல கூட முடியல ஏன் அழுகுறன்னு. தண்ணி பால் எதுவுமே குடிக்க மாட்டேங்கிற. மீரா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகுற? உன் அழுகை நிறுத்த நான் என்னதான் பண்ணணும்? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்பா, இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் பண்றது? பாருங்க மீரா எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. தண்ணி பால் எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறா. அப்பா, நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், ஆனா மீரா அழுதுட்டே தான் இருக்கா. அப்பா, என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களே வந்து மீராக்கு புரிய வைங்க.
அப்ப அம்மா அவங்க இடத்துக்கு வந்துருவாங்க. அப்புறம் மீரா அழுகிய நிறுத்துவாங்க. அப்பா சீக்கிரம் வாங்க.